என்னவென்றால் நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமுகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. Are you blind? நீ குருடனா மேன்? நைட்ல ஸ்ட்ரீட்ல யாரும் நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஆம்பளை கூட இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி. எவ்வளவு டேரிங்கா நடந்து போறா. பாத்துக்கிட்டு சும்மா வரியா மேன்? என்ன மேன் டியூட்டி பாக்குற? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வலம் போறா ஐயா. என்ன மேன் வளர்ற? இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா என்ன சொல்ற? ஆமாம் துரை அவர்களே. ஃபேண்டாஸ்டிக் ஜோக், ஃபேண்டாஸ்டிக். தெய்வமாவது ரோட்ல போறதாவது நெவர். அது வெறும் ஸ்டோன், கல்லு. கல்லு எப்படி மேன் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும், வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன், ஷூட் பண்ணுவேன். ஐயா, நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஜோதியின் வடிவான தாயை சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நோ, நான் தெய்வத்தை விட என் ரெண்டு கண்ணத்தான் நம்புறேன். என் கண்ணால பார்க்கணும், அப்பதான் நான் உன்னை விடுவேன். Come on. ஐயா, என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? கண்ணு தெரியல மேன், எனக்கு கண்ணு தெரியல மேன். ஓ காட், அப்பவே சொன்னேன் தாயை சோதிக்காதீங்க, அது ஆபத்துலதான் முடியும்னு. நீங்க கேட்கல. கண்ணபுரத்தாரோட கோபம் உங்க கண்ணையே பறிச்சிருச்சு ஐயா. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் மேன். அதுக்கு மாரியம்மா இப்படி தண்டிச்சுட்டாளே, நான் என்ன செய்வேன்? காண்டலாம் இந்த உலகத்துல நான் எப்படி மேன் இருக்க முடியும்? ஐயா, கவலைப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவ தாய். தவறு செய்யும் போது தண்டிக்கிற அவ அதுக்காக வருந்தும் போது நிச்சயமா மன்னிப்பா ஐயா. வெள்ளியில கண்மலர் செஞ்சு உண்டியல்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டா இந்த தாயின் கருணையினால பிறவி குருடர்களுக்கும் பார்வை வருங்கிறது ஐதீகம். தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா அவ நிச்சயம் மன்னிச்சிருவா. மீண்டும் கண் பார்வை வருந்தோற. மாரியம்மா,
நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன். எனக்கு மறுபடியும் பார்வையை கொடு ப்ளீஸ், ப்ளீஸ். மதர், மாரியம்மா, எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? உன்னை ஒரே ஒரு முறை பார்க்க எனக்கு கண்ணை கொடு. உன் பாதங்களை தொட்டு கும்பிட எனக்கு பார்வையை கொடு. ப்ளீஸ் மதர், ப்ளீஸ். மகனே, நீ என்னை நம்பாமல் உன் கண்ணை நம்பினாய். அழியக்கூடிய அவயங்களை விட ஆத்மாவே என்னை அடையக்கூடியது. முக்காலமும் நிலைத்திருக்கும் என்னை முகக்கண்ணால் காண்பதை விட உன் அகக்கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். உன் ஞானக்கண்ணை திறந்து வைக்கிறேன். இந்த ஞானமெல்லாம் நிறைந்திருக்கும் என்னை பார்.